சொற்கள் அவையோருக்கு சுவையாகி அதில் நான் மலராகி வார்த்தைகளால் மொழி பேசி வண்ணத்தால் கவி பாடி விழித்திருந்த தமிழ் மங்கை வழி நடந்து வருகின்றாள். கற்றோர்கள் பலர் இருக்க கல்லெண்ணெய் சிலை வெடிக்க அனைவருக்கும் முதல் வணக்கம். சொல்லிய பின்னே என் முன்னுரையின் தொடக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகள். அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தவர் ஆவார். அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பாவாது என்னும் கிராமத்தில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் ராம்ஜி மாலோஜி சத்பால், தாயார் பீமாபாய் ஆவார். இவரது இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், சமூகவியல், அரசியல், தத்துவம் ஆகிய பாடங்களை கற்றார். பிறகு இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பினார். விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் மற்றும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையும் ஆவார். இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து போராடினார். 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் உயிர் நீத்தார். இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது. சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தற்போதைய இன்பங்களை தியாகம் செய்து பாடுபடுங்கள். குறிக்கோளை எட்டும் வரை தீ போல சுடும் கடும் துன்பங்களை ஏற்று தியாகம் செய்யுங்கள். எப்போதோ சொன்ன ஒரே கருத்தை சிந்தனை உள்ள எந்த மனிதனும் பிடித்து கொண்டிருக்க மாட்டான். ஆடுகளைத்தான் கோவில்கள் முன் வெட்டுகிறார்கள், சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களாக வீறு கொண்டு எழுங்கள். அறிவை தேடி ஓடுங்கள். நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும். ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கவலை வேண்டாம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கடமையை செய்வோம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது எதிரியும் நம்மை மதிக்க துவங்குவான். நன்றி.